இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். இலங்கையின் அரசியல் களத்தில் நடைபெறும் திரைக்கு வராத விடயங்களை வெளிப்படுத்தும் வகையில் டிபிசியின் தி இன்சைட்ஸ் என்ற இந்த நிகழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய பகுதியில் உதயமாகியுள்ள தமிழ் தேசிய பேரவையால் ஏற்பட்டுள்ள தமிழ் தேசிய அரசியலில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகள், ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் ராஜபக்ஷகளுக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஓங்கியுள்ள ரணிலின் கை உள்ளிட்ட விடயங்களை விரிவாக பார்க்கலாம். சிவில் அமைப்பின் பிரமுகர்களின் ஒருங்கிணைவில் உருவாகியுள்ள தமிழ் மக்கள் பொது சபையும் தமிழ் மக்கள் கூட்டணி, டெலோ, பிளாட், EPRLF, ஜனநாயக போராளிகள், தமிழ் தேசிய கட்சி ஆகிய 7 அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த புதிய அமைப்பிற்கான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திடும் நிகழ்வு 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உரிமை கோரியுள்ளது. 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி EPRLF உடன் இணைவது தொடர்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் போது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்துவது தொடர்பில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. எனினும் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் இந்திய பயணத்திற்கு பின்னர் தம்முடன் கூட்டை ஏற்படுத்துவதில் இழுபறியான நிலைமைகள் ஏற்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவித்திருந்தது. அத்தோடு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு பாடம் புகட்டும் நோக்குடன் 2 சிறிய சிவில் அமைப்புகளை இணைத்துக் கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் 2018இல் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிட்டிருந்தது. இதன் காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது தற்போது தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு எதிராக தார்மீக உரிமை பற்றிய கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து சிவில் சமூக பிரமுகர்கள் தமக்குள் குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்துள்ளனர். எனினும் தமிழ் தேசிய பேரவை என்பதற்கு சட்ட வலு காணப்படாமையின் காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற முடிவிற்கு வந்துள்ளனர். அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை இறுதி செய்வதில் அதிக செல்வாக்கு செலுத்திய சிரேஷ்ட சட்டத்தரணியான ஸ்ரீகாந்தாவும் தனது பங்கிற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு பேரவையை உரிமை கோருவதற்கான சட்ட அங்கீகாரம் இல்லை என்று கோரியுள்ளார். இதனால் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில்தான் தமிழ் பொது வேட்பாளருக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசியல் பிரமுகர் ஒருவர் டிபிசியிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவே வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற விடயத்தில் ராஜபக்ஷகளுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பொதுஜன பெரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ உள்ளார். அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷ கட்சியின் தேசிய அமைப்பாளராக உள்ளார். சகோதரர் பசில் ராஜபக்ஷ கட்சியின் ஸ்தாபக தலைவராக உள்ளார். இதனை விடவும் சமல் ராஜபக்ஷ, சஷீந்திர ராஜபக்ஷவும் கட்சியில் உள்ளார்கள். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்பதில் கிடுக்குப்பிடியாக உள்ளார். இதற்காக தனக்கு சாதகமாக பேசக்கூடிய திஸ்ஸ குட்டியாராச்சி உள்ளிட்டவர்களை அந்த கருத்தை ஆணித்தரமாக வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தி வருகின்றார். மஹிந்த ராஜபக்ஷ பொறுமையாக தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். ஆனால் பசில் ராஜபக்ஷவோ ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், இல்லாதுவிட்டால் வெற்றி பெறும் வேட்பாளர் தமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதில் இறுக்கமாக உள்ளார். இதனால் மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ஆகியோருக்கு இடையில் இணக்கப்பாடற்ற நிலைமையொன்று உருவாகியுள்ளது. மறுபக்கத்தில் சமல் ராஜபக்ஷ அமைதி காத்து வருகின்றார். தீர்மானங்களில் தான் தலையிடப் போவதில்லை என்று கூறி ஒதுங்கியுள்ளார். அவருடைய புதல்வரான சஷீந்திர ராஜபக்ஷ மொனராகலையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்று தனது உரையில் கூறியுள்ளார். இந்த கூற்றும் மற்றைய ராஜபக்ஷகளுக்கு முகம் சுழிக்க வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி ராஜபக்ஷ குடும்பத்தின் மற்றொரு அரசியல் வாரிசான மஹிந்தவின் சகோதரியின் புதல்வரான நிபுண ரணவக்க அண்மை நாட்களில் அமைதியாக இருக்கின்றார். எனினும் அவர் பெரமுனவின் முக்கிய கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்த்து வருகின்றார். இதற்கிடையில் ராஜபக்ஷக்களின் ஒன்றுவிட்ட சகோதரனான உதயங்க வீரதுங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தம்மிக பெரேரா வேட்பாளராகவும் நாமல் ராஜபக்ஷ பிரதம வேட்பாளராகவும் களமிறக்கப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கையில்
வடக்கு கிழக்கு நோக்கி தற்போது ஜனாதிபதி ரணிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் ஜேவிபியின் தலைவர் அனுரவும் அடிக்கடி விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் இந்த மூவரில் யாருக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்று அங்குள்ள நிலைமைகளை நாடி பிடித்து பார்த்தபோது ரணிலின் கையே ஓங்கி இருக்கின்றது. அதற்கு காரணம் வடக்கில் டக்ளஸ், வன்னியில் மஸ்தான் திலீபன், தமிழரசு கட்சியின் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கிழக்கில் சிவனேசதுரை சந்திரகாந்தன், வியாழேந்திரன், அதாவுல்லா, நசீர் அகமட், முஷாரப் உள்ளிட்டவர்கள் ரணிலுக்காக செயற்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பட்டியலில் அதிகாரத்தில் இல்லாத விஜயகலா, கருணா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் காணப்படுவதோடு எதிர்காலத்தில் சித்தார்த்தன், செல்வம், வினோ, ஜனா, ஹிஸ்புல்லா, ஃபைசல் காசிம், அலிசாகிர் மௌலானா, ரிஷாத் போன்றவர்கள் இணைந்து கொண்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த வகையில் தற்போதைய சூழலில் வடக்கு கிழக்கில் ரணில் ஆதிக்கம்தான் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் அவர் இன்னமும் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கவில்லை. மீண்டும் அடுத்த வாரம் மேலும் பல தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல்.